வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்பெஷல் உள்ளி வடை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதோட தக்காளி கொத்தமல்லி சட்னி. பெரிய சைஸ் வெங்காயம் 4 நம்பர், இஞ்சி சின்ன துண்டு, இடித்த பூண்டு 8லேருந்து 10 பல்லு, கடலை மாவு 3 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதுதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த உள்ளி வடைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு என்கிட்ட இருக்க இந்த இஞ்சி கொஞ்சமாக இடிச்சுக்கிறேன். இடிக்கும் போது அதோட சாறு வெளியே வரக்கூடாது, சும்மா லைட்டாக மேலோட்டமாக இடித்தா போதும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இஞ்சோட வெங்காயம் மற்ற மசாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் இஞ்சை இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக இடித்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ இஞ்சி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பெரிய வெங்காயம் சொன்ன பார்த்தீங்கன்னா, அதாவது பெரிய சைஸில் வெங்காயம். இந்த வெங்காயம் 1/2 கட் பண்ணிவிட்டு எப்படி வீட்டில் பிரியாணி பண்ணும்போது வெங்காய பச்சடி கட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி கட் பண்ணுறேங்க. அதாவது 1/2 கட் பண்ணிட்டு தின்னாக ஸ்லைஸ் பண்ணணும். ஸ்லைஸ் பண்ணி முடித்த பிறகு உதிரியாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதே டைமில் பொடிசாக கட் பண்ணக்கூடாது. பொடிசாக கட் பண்ணால் கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்காது. அதனால தான் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ண சொல்கிறேன். இதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் தாராளமாக கொத்தமல்லி போடுங்க. கொத்தமல்லி போட்ட பிறகு உப்பு தேவையான அளவு. உப்பு போட்ட பிறகு தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால் மசாலா எல்லாமே உடனே போட்டு சீக்கிரமாக ஃப்ரை பண்ணணும். இதுக்கப்புறம் சில்லி பவுடர், ரெகுலராக யூஸ் பண்ணுற சில்லி பவுடரில் கலருக்காக இந்த காஷ்மீர் சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு நல்லா இடித்து வச்சுருக்கேன் பூண்டு தோலோடு போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் கடலை மாவு, அரிசி மாவு. நான் சொன்ன குவான்டிட்டியில் கொஞ்சமாக இப்போ கம்மி பண்ணி போட்டிருக்கேன். எதுக்காகனா உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு அதாவது 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவுனா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் இப்போ போட்டிருப்பேன். இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். தண்ணி தெளிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணேன். எதுக்காகனா வெங்காயத்தில் உப்பு போட்டிருக்கோம். நம்ம அந்த உப்பு போடும்போது தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுல, இதுக்கப்புறம் இதை அப்படியே உருண்டை எடுத்து பார்க்கலாம். எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான டெக்ஸ்சரில் இருக்கா, ஆயிலை ஃப்ரை பண்ணும்போது உடையாமல் உதிரியாக வராமல் இருக்குமா சொல்லி பார்க்கணும். இந்த மாதிரி உருண்டையை எடுத்து தட்டி போட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னன்னா வெங்காயம் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது வடை மாதிரி ஷேப்பில் வராது. அதனால் மீதி உள்ள கடலை மாவும் போட்டிருக்கேன். அதே டைமில் அரிசி மாவு போட்டிருக்கேன். நான் சொன்ன ரேஷியோவில் கரெக்டாக கடலை மாவு, அரிசி மாவு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து வெங்காயம், அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, அந்த மசாலா ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்து இந்த மாதிரி டெக்ஸ்சரில் பிடிக்க வரும். நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா அந்த மாவும் வெங்காயமும் கரெக்டாக வரணும். இப்போ பாருங்கள், உள்ளங்கையில் வச்சு ஜஸ்ட் லைட்டாக தட்டுறேன். தட்டினா உங்களுக்கு மேலோட்டமாக மாவு அப்படியே இருக்க மாதிரி தெரியும். அதே டைமில் வெங்காயம் உங்களுக்கு தனியாக வராது. வெங்காயம் தனியாக வந்தால் எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது கண்டிப்பாக என்னன்னா தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதனால கரெக்டான ரேஷியோவில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ 1 by 1 தட்டி இப்போ இந்த எண்ணெயில் போடுறோம். நீங்கள் நார்மலாக வீட்டில் வடை ஃப்ரை பண்ணுவீங்கள, அந்த எண்ணெய் சூடோட பக்குவத்தில் கரெக்டாக நீங்கள் 1 by 1 போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதே டைமில் எண்ணெய் சூடு இல்லைன்னா கண்டிப்பாக வந்து எண்ணெய் பிடிக்க ஆரம்பிக்கும். அதாவது இந்த வெங்காயம் நார்மலாக வந்து நீங்கள் எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது உறிஞ்சி எடுக்கும். அதனால தான் சொல்கிறேன், கரெக்டான டெம்பரேச்சரில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இந்த ப்ரிப்பரேஷனை ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம், மார்னிங்கும் சாப்பிட்லாம். அப்படின்னா லன்ச் டைமில் ரைஸு, சாம்பார் சாதம், ரசம் சாதத்தோட தொட்டு சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு அருமையான ஒரு ஸ்நாக்ஸ். இன்றைக்கி இந்த உள்ளி வடை எப்படி பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன். சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் வீட்டில் இருக்க வெங்காயத்தை வச்சு நீங்கள் பண்ணலாம். இதோட தக்காளி கொத்தமல்லி சட்னி. தக்காளி 6 நம்பர், நறுக்கிய கொத்தமல்லி 1 கைப்பிடி, இஞ்சி 50 கிராம், பூண்டு 10 பல்லு, பச்சை மிளகாய் 2 நம்பர், கருவேப்பிலை தேவையான அளவு, முழுதனியா
3/4 டேபிள் ஸ்பூன், வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 3/4 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 10லேருந்து 12 நம்பர், சீரகம் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, உப்பு தேவைக்கேற்ற, நெல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு மண்சட்டியில் நம்மக்கிட்ட இருக்க இந்த முழுதனியா, வேர்க்கடலை, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. இந்த உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பு ரேஷியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதிகமாக போகக்கூடாது. உளுத்தம்பருப்பு அதிகமாக போட்டிருப்பேன், கடலைப்பருப்பு கம்மியாக போட்டிருப்பேன். அதே டைமில் இந்த குவான்டிட்டிக்கு 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போதும். இதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணும்போது கலர் மாறுமே தவிர, ஆனால் அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா முறுமுறுன்னு வராது. அதாவது நீங்கள் வாயில் போட்டுனா கடக்கு முடக்குன்னு இருக்கணும். ஸோ இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே சூடாகட்டும் சொல்லி வச்சுருங்க. இன்னொரு மண் சட்டியில் திருப்பியும் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். சில பேருக்கு பச்சை மிளகாய் சாப்பிட்றதுக்கு பிடிக்காது சொல்லுவாங்க. அந்த டைமில் நீங்கள் காஞ்ச மிளகாய் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். காரம் வேணால் ஒன்று பச்சை மிளகாய், அப்படி இல்லைன்னா காஞ்ச மிளகாய். இதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, இந்த தக்காளி ஒரு 90% அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு தான் கொத்தமல்லி போடணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. தக்காளி வதங்காமல் போட்டிங்கன்னா நீங்கள் அரைச்சி நீங்கள் சட்னி சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா பச்சை வாசனை வந்துடும். ஏங்கிட்டனா இதில் வெங்காயம் போடாமல் நம்ம டேரெக்டாக தக்காளியை வதக்கி இந்த ப்ரிப்பரேஷன் யூஸ் பண்ணுறோம். அதனால தான் சொல்கிறேன். வெங்காயம் போட்டால் பேலன்ஸ் பண்ணிவிடும். சம்டைம் உங்களுக்கு அந்த டேஸ்ட் உங்களுக்கு பெருசாக தெரியாது. அதனால தான் தெளிவாக சொல்கிறேன். தக்காளி நல்லா வதக்கி முடித்த பிறகு இந்த கொத்தமல்லி போட்டிருக்கேன். கொத்தமல்லி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும். நல்லா சூடாகட்டும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டினா, ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை மசாலா இதை ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணுங்க. எதுக்காக தனியாக அரைக்கிறோம் கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த தக்காளியோட போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா அரையாது. அதனால தான் தனியாக அரைச்சிட்டு எடுத்திங்கன்னா நல்லா ஸ்பைஸியான பவுடர் கிடைக்கும். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நீங்கள் இட்லிக்கு தொட்டு கூட சாப்பிட்லாம். உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு பிறகு ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க இந்த தக்காளி, கொத்தமல்லி இதில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிருங்க. அரைச்சி முடிச்ச பிறகு இந்த மாதிரி எடுத்து சர்வ் பண்ண ஒரு அல்டிமேட்டான தக்காளி கொத்தமல்லி சட்னி. இதுக்கு பிறகு முக்கியம் என்னன்னா அந்த தாளிப்பு தான், கடைசியாக போகிற தாளிப்பு. கொஞ்சம் கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் தாளித்து கொட்டி அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணி பாருங்களேன், ஒரு அல்டிமேட்டான சட்னி ரெடி.